உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையின் காரணமாக வெட்கப்படுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் காரணமாக வெட்கப்படுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். வேலையின் காரணமாக வெட்கப்படுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். குழந்தை இல்லாத காரணத்தினால் வெட்கப்படுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஒருவேளை திருமண தடையினால வெட்கப்படுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் வெட்கப்படுகிற காரியங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க உறவினர்கள் முன்னாடி, பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி, கூட பிறந்தவர்கள் முன்னாடி, மற்றவர்கள் முன்னாடி வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு அநேக காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னோட கூட இருந்து நீ எந்தெந்த காரியத்தில் வெட்கப்படுகிற காரியங்கள் இருக்குதோ அதில் நான் நன்மையை செய்வேன், உனக்கு இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை விசுவாசியுங்கள்.